நம்ம இன்னைக்கு சிவிக்ஸ் யூனிட் 1 ஹவு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அந்த லெசன் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நியூ லெசன். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது லெசன் ஹெட்டிங் ஹவு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ், எப்படி வந்துட்டு மாநில அரசாங்கம் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த யூனிட். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர் ஆர் 2 sets ஆஃப் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் வந்து 2 விதமான கவர்மெண்ட் இருக்காங்க. ஒன் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஒன் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ தேர் ஆர் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியை எடுத்துட்டா இந்தியா எடுத்துட்டோம்னா 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது 28 மாநில அரசாங்கங்கள் இருக்குது. எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் has a government, every state has a government to run its own administration. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்லேயும் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். எதுக்குன்னா அந்த ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக இருக்கும். the states have their own executive. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாகி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட்டில் யாராக இருப்பாங்கன்னா ஓன் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகி இருப்பாங்க. லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ லெஜிஸ்லேச்சர்னா சட்டமன்றம், ஜுடிஷியரினா நீதித்துறை. ஸோ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 3 டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர்னா வந்து சட்டமன்றம், ஜுடிஷியரி வந்து நீதித்துறை. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு இவங்க 3 டிபார்ட்மெண்ட்டுமே இருப்பாங்க. ஸோ த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கவர்னர் இருப்பார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர் யார் தலைமை தாங்குவா, சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ த கவர்னர் இஸ் அன் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட இன்டிகிரல் பார்ட் எது, கவர்னர் தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட முக்கியமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் எக்ஸிக்யூட்டிவில் ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா கவர்னர். ஸோ கவர்னர்னு பார்க்கும்போது த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஆஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது கவர்னர் தான் வந்துட்டு ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டு வந்துட்டு கவர்னர் தான் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, இந்தியா பிரசிடென்ட் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஹெட்னா வந்து அரசியல் அமைப்பு தலைவர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டேட்டோட அரசியல் அமைப்பு தலைவர் யார், இந்த கவர்னர் தான். ஸோ கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் எ டேர்ம் ஆஃப் 5 years. ஸோ கவர்னரோட டேர்ம் எத்தனை வருஷம் இருப்பார், 5 years இருப்பார். பட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் ஃபுல் டேர்ம் the president can dismiss him from office. ஸோ அவரோட 5 வருஷம் பீரியட் இல்லாமல் பிரசிடென்ட் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு எந்த டைமில் வேணாலும் டிஸ்மிஸ் பண்ண முடியும். த கவர்னர் மே ஆல்சோ ரிசைன் ஆன் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவரோட ஓன் விருப்பத்தினால, அவரோட சுய விருப்பத்தினாலும் கவர்னர் வந்து எந்த நிமிஷம் வேணாலும் அவர் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிடலாம். ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் மே பி எக்ஸ்டெண்டட் அண்ட் ஹி மே பி ட்ரான்ஸ்ஃபர் டு த அனதர் ஸ்டேட். அவரோட ஆஃபீஸ் அந்த பீரியட் வந்து 5 periods வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் அவர் வந்துட்டு வேறு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கவர்னராக வந்துட்டு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஹவெவர் த ஸ்டேட் கவர்மெண்ட் கேனாட் ரிமூவ் த கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். ஆனால் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னால கவர்னரை வந்துட்டு அவரோட போஸ்ட்ல இருந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. டு பி த கவர்னர் எ பர்சன் மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஒரு கவர்னராக ஒருத்தர் போஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அவர் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 30 years ஆஃப் ஏஜ். அதாவது வந்துட்டு 35 வயசை வந்துட்டு அவர் கடந்திருக்கணும். அண்ட் ஹி கேனாட் எ மெம்பர் ஆஃப் எ பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு பார்லிமெண்ட் இல்லாட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு அவர் மெம்பராக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஹி ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ப்ராஃபிட். அவருக்கு இதை தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஆஃபீஸும் அதிலிருந்து ப்ராஃபிட் லாபமோ வரக்கூடாது. ஸோ கவர்னராக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 35 years ஆஃப் ஏஜை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. அது போக தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த விதமான ஆஃபீஸ் ப்ராஃபிட்டும் கிடைக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்துட்டு கவர்னராக இருக்கக்கூடிய அந்த கவர்னராக இருக்கணும்னா இந்தந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கவர்னரோட பவர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன. த கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா வந்து பெயரளவு நிர்வாகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கவர்னர் தான் வந்துட்டு ஸ்டேட்டோட பெயரளவு நிர்வாகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்
ஸோ ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் வெஸ்டட் அப்பான் ஹிம் அண்ட் டிசிஷன்ஸ் ஆர் டேக்கன் இன் ஹிஸ் நேம். ஸோ எல்லா விதமான டிசிஷனையும் யார் எடுப்பா? கவர்னர் வந்து எடுப்பார். ஸோ ஹீ அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னரை வந்துட்டு பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி இவர் வந்து கவர்னர் வந்துட்டு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஹி மேக்ஸ் சம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சச் அஸ் அட்வொகேட் ஜெனரல், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அதர்ஸ். ஸோ இவர் வந்துட்டு சில முக்கியமானவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். யாருன்னா அட்வொகேட் ஜெனரல், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது இந்த பப்ளிக் சர்வீஸில் இருக்காங்களா அவங்கள வந்துட்டு முக்கியமானவங்களை வந்து யாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? இந்த கவர்னர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். த பிரசிடென்ட் இம்போசஸ் எமர்ஜென்சி இன் எ ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 356 ஆன் த பேசிஸ் ஆன் த ரிப்போர்ட் ஆஃப் கவர்னர். இந்த பிரசிடென்ட் வந்துட்டு எமர்ஜென்சி வந்துட்டு கொடுப்பாரு. எப்பன்னா இப்போ இந்த கவர்னர் வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் வந்து அந்த எமர்ஜென்சி வந்து ஸ்டேட்டில் வந்து இம்போஸ் பண்ணுவார். த கவர்னர் ஆல்சோ ஆக்ட்ஸ் as a chancellor of the state university. ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு கவர்னர் வந்து சான்சலராக ஒரு பங்கு வகிப்பார். He summons and produce the sessions of the state legislation and he can dissolve the legislative assembly. அதாவது வந்துட்டு சமன்னா வந்துட்டு சமன் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்களா. ஸோ அதை வந்துட்டு இந்த கவர்னர் வந்துட்டு டிசால்வ் பண்ணவர். ஏதாச்சும் பிரச்சனைகள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஏதாச்சும் பிரச்சனைனா இவர் வந்துட்டு டிசால்வ் பண்ணுவார். நெக்ஸ்ட் மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் த அப்ரூவல் ஆஃப் கவர்னர். மணி பில்ஸ்னால் தெரியும், ஒரு ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும், அவங்களோட இன்கம் ஆகட்டும், அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற அதைத்தான் மணி பில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு சர்டன் பீரியடுக்கு ஒருக்கா வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணுற யாரோட வேலை? இந்த கவர்னரோட வேலை. ஸோ த கவர்னர் மே promulgate ordinances with when the legislative assembly or both house of the legislature when there are two houses are not in sessions. அதாவது வந்துட்டு கவர்னர் வந்துட்டு ஆர்டினன்ஸ் பண்ணலாம். எப்பன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் 2 ஹவுஸ், அதாவது அப்பர் லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸ் இருக்குல்ல, அந்த 2 ஹவுஸும் செஷன் இல்லாதப்ப கவர்னர் வந்துட்டு அவங்க கூட பேசலாம். The governor may nominate one member from the Anglo-Indian community to the legislative assembly if there are Anglo-Indian people in a state and when they are not duly represented in the state legislature. ஸோ கவர்னர் வந்துட்டு ஒரு ஆங்கிலோ-இந்தியன் பீப்புளை வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு நாமினேட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எந்த விதமான ஆங்கிலோ-இந்தியன் பீப்புளும் இல்லை அப்படின்னா கவர்னர் வந்துட்டு ஒரு ஆங்கிலோ-இந்தியன் பீப்புளை வந்துட்டு அவரால் நாமினேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. He may also nominate 1/6 members of the legislative council from among persons who are experts in the field of science, literature, art, social service and cooperative movement. அது மட்டும் இல்லாமல் கவர்னர் வந்துட்டு 1/6 மெம்பர்ஸை வந்துட்டு நாமினேட் பண்ண முடியாது. அதாவது வந்துட்டு கவுன்சில் இல்லாமல் இவங்க வந்துட்டு இந்த ஃபீல்டு இல்லைனா சயின்ஸு, லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோஷியல் ஒர்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கவர்னர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நாமினேட் பண்ண முடியும். ஸோ த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லேட் பிஃபோர் த லெஜிஸ்லேஷன் வித் த அப்ரூவல் ஆஃப் கவர்னர். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னாலே ஆனுவல் பட்ஜெட் போடுவாங்க, ஆண்டு நிதின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணுறது யாரோட வேலை? இந்த கவர்னரோட வேலை. ஸோ த governor must give his assent to all the bills passed in the legislative including money bills. So இந்த கவர்னர் வந்துட்டு the governor must give his assent. ஸோ எல்லா விதமான அசென்ட், அதாவது அந்த மணி பில்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே அவர் வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்துட்டு பாஸ் பண்ணணும். The contingency fund of the state is also placed at the disposal of the governor. Contingency fund now is nothing but காண்டிஜென்சி ஃபண்டை வந்து தற்செயல் நிதின்னு சொல்லுவாங்களா, அந்த அதாவது ஒரு இப்போ ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் தற்செயலாக நிதி வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு இந்த கவர்னர் தான் வந்துட்டு அதை வந்துட்டு அப்ரூவல் பண்ணுவார், டிஸ்போசல் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஆல்சோ பேஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் த கவர்னரோட பார்வைக்கு போய் தான் அந்த ஃபண்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்னரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் கவர்னரோட பொசிஷன் என்னன்னு பார்க்கும்போது த பொசிஷன் ஆஃப் த கவர்னர் ஆஃப் ஏ ஸ்டேட் is compared to the president of India as a nominal executive. ஸோ ஒரு பிரசிடென்ட், அதாவது இந்தியாவோட பிரசிடென்ட் வந்துட்டு ஒரு எந்த பொசிஷன் இருக்காரோ, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட எந்த பொசிஷன் இருக்காரோ அதே பொசிஷன் தான் வந்து ஸ்டேட்டோட கவர்னர் வந்து இருப்பார் அப்படிங்கிறாங்க. பட் த கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பட் ஆனால் வந்துட்டு கவர்னர் மட்டும் எப்பவுமே வந்துட்டு ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவோ வந்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. He can exercise his powers in a real sense on some occasion. ஸோ இவரோட பவர்ஸ் வந்து
வந்துட்டு எப்போவா சம் ஒகேஷன்ஸில் வந்துட்டு இது பண்ணலாம். ஹி ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இடைய ஒரு ஏஜென்ட் மாதிரி இவர் இருப்பார். தேர்ஃபோர் ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் ரிலேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவர் தான் வந்துட்டு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணுறது இவரோட வேலை. த கவர்னர் மே அட்வைஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வென் ஃபேஸஸ் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ கவர்னர் வந்துட்டு அட்வைஸ் கொடுக்கலாம் யாருக்குன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் டிஃபிகல்ட்டான ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படி சுச்சுவேஷனுங்கிறப்ப இந்த கவர்னர் வந்துட்டு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணலாம். The president declares emergency in the state on the basis of the report of the governor regarding the law and order situation in the state. ஸோ எனி ஒரு ஸ்டேட்டில் வந்து ஏதாச்சும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படின்னா கவர்னர் வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவார். அப்புறம் தான் வந்துட்டு அவர் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாரு. The governor takes independent decisions while exercising discriminatory powers. ஸோ கவர்னர் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக டெசிஷன் வந்து எடுத்துக்கலாம் எப்பன்னா ஸோ டிஸ்கிரிஷனரி பர்சன் அதாவது விருப்ப சக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் அவர் வந்துட்டு பவர் எடுத்துக்கலாம், அதாவது டெசிஷன் எடுத்துக்கலாம். ஹி மே சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெகார்டிங் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அவர் கேதர் பண்ணிக்கலாம். எதன் மூலயமா ஸ்டேட்டில் வந்துட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கவர்னர். நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சிஎம். ஸோ கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் த சீஃப் மினிஸ்டர். மெஜாரிட்டி பார்ட்டி அதாவது அந்த எலெக்ஷனில் எந்த பார்ட்டி வந்துட்டு மெஜாரிட்டியாக சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு அவங்களோட ஹெட்டை வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் அந்த கவர்னர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஹெட்டாக இருப்பார் சீஃப் மினிஸ்டர். த சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஹி ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் ஸோ லாங் ஆஸ் ஹி கெட் சப்போர்ட் ஆஃப் த மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது சீஃப் மினிஸ்டருக்கு இந்த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு இல்லை, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எத்தனை நாள் வந்துட்டு இந்த சீஃப் மினிஸ்டருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது வரைக்கும் இவரால் இந்த பொசிஷனில் வந்துட்டு இருக்க முடியும். வென் ஹி லூசஸ் த சப்போர்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் ஹி ஹேஸ் டு ரிசைன். சப்போஸ் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த போஸ்ட்டை வந்துட்டு ரிசைன் பண்ணிடுவாங்க. வென் ஹி லூசஸ் ஹிஸ் சப்போர்ட் இன் த லெஜிஸ்லேச்சர் ஹி ஹேஸ் டு ரிசைன். சப்போஸ் அவர் சப்போர்ட்டை வந்துட்டு இழந்துட்டாருன்னா அவரே வந்துட்டு ரிசைன் பண்ணிடணும். த ரெசிக்னேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மீன்ஸ் த ரெசிக்னேஷன் ஆஃப் த ஹோல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இந்த ஸ்டேட். ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ரிசைன் பண்ணிடணும். ஸோ த சீஃப் மினிஸ்டர் மஸ்ட் பி அ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அவர் இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு மெம்பராக இருப்பார். இஃப் ஹி இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் ஓவர் சார்ஜ் ஹி மஸ்ட் பி ஸோ வித்தின் எ பீரியட் ஆஃப் 6 months. ஸோ சப்போஸ் அவர் வந்துட்டு சார்ஜ் எடுக்கும்போது அவர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு மெம்பராக இல்லை அப்படின்னா அவர் வந்துட்டு 6 months மட்டும்தான் அந்த போஸ்ட்டில் வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டரோட பவர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ரியலான உண்மையான நிர்வாகி யாருன்னா இந்த சீஃப் மினிஸ்டர் தான். ஆல் மேஜர் டிசிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டேக்கன் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். ஸோ இவரோட லீடர்ஷிப்பு கீழே தான் எல்லா விதமான டெசிஷன்ஸ் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளையும் இவரோட லீடர்ஷிப்பு கீழே தான் எடுப்பாங்க. த சீஃப் மினிஸ்டர் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஃபார்மேஷனுக்கு காரணம் யார்? இந்த சீஃப் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் த கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் அதர் மினிஸ்டர். இவரோட அட்வைஸை கேட்டு சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸை கேட்டுட்டு தான் கவர்னர் வந்துட்டு அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ த சீஃப் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வைசஸ் தெம் அக்கார்டிங்லி. ஸோ சீஃப் மினிஸ்டரோட ஒர்க் என்ன, எல்லா மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார். சூப்பர்வைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த மினிஸ்டர்ஸ்க்கு. ஹி ஆல்சோ கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸ். அதாவது அது மட்டும் இல்லாமல் எல்லா மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிக்கு வந்து இவர் கோஆர்டினேட் பண்ணுவார். The chief minister play an important role in making policies of the state government. ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற எல்லா பாலிசியும் மேக் பண்ணுறது யார்? இந்த சீஃப் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
he has to ensure he has to ensure that the policies of the government do not go against the public interest. ஸோ இவர் வந்துட்டு என்ஷூர் பண்ணிக்கணும், இது பண்ணிக்கணும் என்னென்னா அவர் உண்டாக்கக்கூடிய பாலிசி வந்துட்டு பப்ளிக்கு எதிராக போகாமல் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துப்பார். his voice is the final in the policy decisions of the state government. ஸோ இவரோட வார்த்தை தான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஃபைனல் டெசிஷனை கொண்டு போகும். he plays an important role in making higher appointments of the state government. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாராச்சும் ஹையராக ஒரு அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு இவரோட டிசிஷன் இவரோட முடிவு வந்துட்டு ரொம்பவே தேவை. the governor appoints different higher officials of the state government on the advice of chief minister and his council of minister. ஒரு கவர்னர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக யாராச்சும் ஒருத்தர் ஹையர் அஃபிஷியலில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இவரோட அட்வைஸ், அதாவது சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸையும் வந்துட்டு கவர்னர் வந்துட்டு கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர், நம்ம இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். லெஜிஸ்லேச்சர்னா என்ன, எலெக்ஷன் டு த அசம்பிளி, அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.